உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம குரு கேதுவனுடைய தொடர்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இப்ப கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி நடந்தது. இந்த பெயர்ச்சியில துலாமிலிருந்து கன்னிக்கு கேது பகவான் போயிட்டார். அதே சமயத்துல இந்த வருஷத்துல மே மாசத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி நடந்துச்சு. அந்த குரு பகவான் ஆப்பட்டது மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வந்துட்டார். அப்ப இந்த பெயர்ச்சியின் மூலியமாக குரு கேது தொடர்பு உருவாகிறது. எப்படின்னா, அந்த ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த பார்வை பலமாகப்பட்டது யாருக்கு நல்லா இருக்கும் அதை பத்தி பார்க்க போறோம். இது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த காணொலியில விளக்கமாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அதாவது தன் குடும்பமே கதி, தன்னுடைய தாய் தகப்பனே கதி, தன்னுடைய சொந்த பந்தங்களே கதி, யாருக்கும் எந்த விதத்திலும் துரோகம் நினைக்காமல் தான் நினைத்ததை செய்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களே. துலாம் ராசிக்காரங்க 100% ஆப்பட்டது சொந்த பிசினஸ் பண்ணித்தான் பழக்கம். அப்படி சொந்த பிசினஸ் பண்ணி இருந்தாலும் கடந்த 2 வருட காலங்களாகவே அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேது பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து, அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்காது. அதுபோக தொலைதூர பயணத்தால் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். நீங்க இடம் விட்டு இடம் மாறி போய் பிசினஸ் செஞ்சாலும் அவளுக்கு திருப்தியை கொடுக்காது. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச போனாலும் நம்ம இரட்டை சிந்தனையில் தான் போவோம். ஒரு தெளிவான முடிவுல போக மாட்டோம். இது நடக்குமா நடக்காதா, பேசலாமா பேசக்கூடாதா, இதை இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் இப்படிங்கிற குழப்பத்தோடு தான் போவீங்களோடையோ ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு ஒரு நல்ல முடிவுல போய் உட்கார்ந்து பேச முடியாது. அப்ப குடும்ப வாழ்க்கையில குழப்பத்தை கொடுத்து, அப்ப நல்லா இருந்த குடும்பத்துல இந்த கேது பகவானால் சில பிரச்சனைகளும் சில தொந்தரவுகளும் சில குழப்பத்தையும் சந்திச்சு துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இந்த கேது பகவானால் பிரச்சனை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த பிரச்சனை இன்னைக்கு தீரும் நாளைக்கு தீரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தீரல. ஆனா நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுத்துருக்குது. அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் ஆப்பட்டது ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகி தனது சிறப்பு பார்வை 5ஆம் பார்வையின் மூலியமாக குரு பகவான் கேது பகவானை பார்க்கிறாரு. அப்ப அந்த குருவாகப்பட்டது முழு சுபகிரகம். அந்த சுபத்தன்மையோடு கேது பகவானை பார்க்கறதுனால அந்த கேது பகவான் ஆப்பட்டது ஒரு பாவ கிரகம். அது 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் தடைகளை செய்து கொண்டிருந்த அந்த பாவ கிரகத்தை சுபகிரகமான குரு பார்க்கும் போது குரு பகவான் ஆப்பட்டது தன்னுடைய பாவ செயல்களை செய்ய இயலாதவர் ஆகிறார். குரு தன்னுடைய தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார் குருடைய பார்வையினால. அப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குருடைய பார்வை யோகத்தால் 12ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால அந்த 12ஆம் இடத்தில் இருந்து வந்த அந்த கேது பகவானையும் குரு பார்க்கறதுனால அந்த கேது பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கெட்டதிலிருந்து விலகி நல்லதை
அந்த குரு பகவான் கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடம், அதாவது 12ஆம் இடம் என்பது தூர பிரயாணம். அப்ப நீங்க வந்து இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னா பெங்களூர் போகலாம், ஹைதராபாத் போகலாம், டெல்லி போகலாம், மும்பை போகலாம், ஏன் வெளிநாடே போகலாம். அப்போ தொழிலுக்கோசரமோ இல்லை வேலையில மாற்றங்கள் மூலியமாகவோ இல்லை வேலையை மாற்றி நீங்க வந்து வெளிநாடு போறதுக்கு திட்டம் போட்டிருந்தாவோ அது எல்லாமே இதற்கு மேல் தாராளமாக செய்யலாம். அப்படி செஞ்சாலும் அதுல சக்சஸ் கிடைக்கும். அது போக ஆணும் பெண்ணும் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்ப மக்களால் உங்களுக்கு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ குழப்பங்களோ இருந்து வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக தீரும். இது போக குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், என்னடா பண்றதுன்னு தெரியாம நம்ம எது பேசினாலும் தப்பாவே முடியுது, எது பேசினாலும் தப்பாவே எடுத்துக்கிறாங்க, எப்படி இவரோட வாழ்க்கை பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பார்வையினால அந்த பிரச்சனைகள் அப்படியே சாந்தமாகும். அப்ப இதனால துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டது தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பிசினஸ் ரூபத்திலையும் தொந்தரவை கொடுத்து, உங்களுக்கு வேலை விஷயத்திலையும் தொந்தரவை கொடுத்து, எதுவுமே சரிவர நடக்க விடாமல், நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா உதடு அளவுல நல்லா இருக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும், மனசளவுல நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள சொல்லாத வேதனைகள், அதுபோக கடன் பட்டாலும் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை, அப்போ வந்து அந்த கடன்காரருக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. அப்ப சில பேர் வந்து பார்க்க போனா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், இவ்வளவு பிரச்சனைகள் ஆப்பட்டது வந்திருக்கும். அப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இந்த குரு பார்வையின் பலனால், இந்த குரு பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால், கேது பகவானால் இருந்து வந்த அந்த கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது முடிவுக்கு வந்துருச்சு, அது எல்லாமே தீரப்போகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதனால துலாம் ராசியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண் பெண்கள் இருப்பாளரும் நல்லா இருக்கலாம். அவங்க வந்து தொழிலை எடுத்து செய்யலாம், குடும்பம் நல்ல குடும்பமாக வாழலாம், நல்ல சந்தோஷமாக வாழலாம். அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதாவது வயதுல மூத்தவங்க, அவங்களும் தனக்கு வந்து பார்க்க போனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், தங்கிட்ட இப்போ வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, அதில் கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நினைச்சா கூட உங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அதையும் நீங்க செய்யலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக செய்யுங்க. அதே சமயத்துல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்றது, உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்றது. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.